வணக்கம். வெல்கம் டு மெல்ட் இன் மவுத். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சனில் எப்படி நம்ம காய்கறியெல்லாம் ட்ரெடிஷ்னலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, காய்கறிகள் மட்டும் இல்லை எல்லா பொருட்களையும் எப்படி அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மூங்கில் கூடை. மூங்கில் கூடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து மூங்கில் பராத்துன்னு சொல்லுவாங்க, இல்லை மூங்கில் தட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம ஈஸியாக வந்து நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், நீர் பூசணிக்காய், தேங்காய், அது மட்டும் இல்லாமல் பூண்டு மாதிரியான ஃப்ரிட்ஜில் கூடாத பொருட்களை எல்லாம் வந்து காய்கறிகள் எல்லாம் நம்ம இங்கே வச்சுக்க முடியும். அது கூட இங்கே பாருங்கன்னா ஒரு தேங்காய் தொட்டியில் பூண்டு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நல்ல பெரிய அகலமாக இருக்கக்கூடிய தேங்காய் தொட்டியில் அந்த மாதிரி போட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சின்ன பூண்டு வந்து உதிரியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அங்கே 2 பனை இதில் செஞ்ச பேஸ்கெட் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பேஸ்கெட் பாருங்களேன், அதில் ஒன்றில் பூண்டும் இன்னொன்றில் வந்து பலாக்கொட்டையும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இது தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரித்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா காத்தோட்டமாக இருக்கிறதுனால பூண்டு சீக்கிரமாக கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரைப்பெட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே இடத்துல வந்து எல்லா பொருட்களும் வச்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு டைமும் தாளிக்கும் போது நம்ம ஒவ்வொரு பாட்டிலாக ஓப்பன் பண்ணி போடுறதுக்கு நமக்கு டைம் வந்து அதிகமாகும். அதை வந்து நம்ம அவசரமாக வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதை வந்து நம்ம அஞ்சரைப்பெட்டியில் அந்தந்த வாரத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கிங் டைமும் நமக்கு சேவ் ஆகும். நார்மலாக தாளிக்கக்கூடிய கடுகு, ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லி எல்லாம் ஒரு இடத்துலையும், அதே மாதிரி பிரியாணி அந்த மாதிரி செய்யக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் ஒரு அஞ்சரைப்பெட்டிலையும் போட்டு வச்சுக்கிட்டால் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 3வது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப வருஷமாக ரொம்ப பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம பானை. அந்த காலத்தில் வந்து தானியங்கள் எல்லாம் பானையில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க கூட, சோஷியல் புக்கில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் வந்து நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, புளி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். புளி அப்படிங்கிறப்ப வருஷத்துக்கே நாங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி பானையில் போட்டு வைக்கும்போது அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆக்டிவாகவும் இருக்கும். வருஷம் ஃபுல்லாக வச்சுருந்தாலும் அந்த புளிக்கு வந்து எதுவும் ஆகாது, நல்லாவே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ட்ராவே வாங்கி வைப்போம். ஏன் அப்படின்னா புது புளியில் நம்ம ரசமோ குழம்போ வைக்கும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் பழைய புளியில் யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்கோம். இங்கே வந்து ஏன் வந்து 3 பானை வச்சுருக்கோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு பானை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் 3 பானை அப்படி வச்சுருக்கோம் அடுக்கி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து பிளாஸ்டிக் இதில் வைக்கிறது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ வந்து நாங்கள் கடலையோ இல்லை வந்து எள்ளோ, அதாவது நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ வந்து நம்மளாவே பொருட்களாக வாங்கி அரைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப வந்து நமக்கு மணி சேவிங்காகவும் இருக்கும். அதை வந்து ஒட்டுக்கா அரைச்சி வைக்கும்போது பிளாஸ்டிக்கில் அரைச்சி வைக்காமல் நம்ம இதில் ஆட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் பாக்கெட்டையும் கடிக்காத மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம கடைக்கெல்லாம் போகும்போது இந்த கூடை, பிளாஸ்டிக் பேக் வாங்குறத நம்ம தவிர்த்துட்டு இந்த மாதிரி கூடை வச்சுருந்தோம் அப்படின்னா கடைக்கு போகிறப்ப டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இன்னொன்று வந்து நம்ம ஏதாவது வாங்குறதுக்கு போனோன்னா வச்சுக்கிறது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரிசி ட்ரம் வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சிப்பம் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து அரிசி சாக்குலேயே வச்சுருக்கிறப்ப அது பூச்சி வர்றதுக்கு, எறும்பு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து அதுவே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம்மில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே நீட்டாக அது பாட்டுக்கு இருக்கும். எந்த பூச்சி தொல்லையோ எறும்பு தொல்லையோ இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அரிசி ட்ரம் ப்ரிஃபர் பண்ணுறோம். இது வந்து முறம், ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற முறம் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீங்காஞ்சாடிகள். இந்த பீங்காஞ்சாடி வந்து பொருள் வந்து ஈஸியாக கெட்டு போகாமையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கவும் யூஸ் ஆகும். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வெங்காய வடகம், மஞ்சத்தூள், புளி, கல்லுப்பு, வரமிளகா எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம டெய்லியே டக்குன்னு எடுத்து அடுப்பு பக்கத்துலேயே வச்சுட்டோம்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும்.
ஸோ அதான் நான் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்து எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.